கர்த்தர் கடந்த வருஷம் முழுவதும் நம்மோடு இருந்தார். இந்த வருஷமும் தேவன் நடத்துவார். ஒரு வருஷத்தில் 12 மாதங்கள் இருக்கிறது, சுமார் 52 வாரங்கள் இருக்கிறது. இந்த 12 மாதங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டுக்கு ஆண்டு தேவ கிருபை பெருகும். புரியுதா? இந்த வருஷம் என்னம்மா இப்படி என்ன ஏது தெரியலையே, ஐயோ போன வருஷம் ரொம்ப டேஞ்சராக இருந்தது. சிலருக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும், சிலருக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை அந்தந்த நாளுக்குரிய கிருபையை கர்த்தர் தருவார். ஆனால் ஒன்று ஆண்டுக்கு ஆண்டு தேவ கிருபை பெருகும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆண்டுக்கு ஆண்டு போன வருஷம் இருந்தது போல அல்ல, இந்த வருஷம் ஒரு விசேஷித்த கிருபையினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். கிருபை மட்டும் இருந்தால் போதும். அன்றைக்கு மரியாதை வாழ்த்தும் போது கிருபை, அவ்வளோதான், கிருபை இருந்தால் போதும். இந்த வருஷத்தில் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்களோ அல்லது ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, இந்த வருஷம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கிருபை பெருக போகிறது. கிருபை பெருக போகிறது. கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக.